الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா மனிதனை மிகச்சிறந்த படைப்பாக படைத்திருக்கின்றான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதனை ஒவ்வொரு நேரமும் நாம் நினைத்து பார்த்து அல்லாஹு தஆலாவுக்கு நன்றியுள்ள மனிதனாக நடந்து கொள்வது நம் ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சங்கைக்குரியவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். உலகத்தில் எத்தனையோ கோடி படைப்பினங்கள் இருக்கின்றன. அவை அனைத்திலும் இந்த மனிதன் என்ற இனத்தை அல்லாஹு தஆலா மிகச் சிறந்ததாக ஆக்கி வைத்திருக்கின்றான். மலக்குகளை விட உயர்ந்த அந்தஸ்து பெற்ற மனிதனாக மனித இனத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். இன்னும் எத்தனையோ ஜீவராசிகள் உலகத்தில் இருக்கின்றன. ஆலம் என்ற இந்த பிரபஞ்சம் இருக்கின்றதே, அது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட எல்லைகளை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. வெறுமனே இந்த பூமியுடைய உருண்டை மட்டும் ஆலம் என்ற பொருளுடையதல்ல. ஆலம் என்று சொன்னால் மாசிவல்லா, அல்லாஹுவை தவிர மீதி இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களுக்கும் ஆலம் என்பதாக சொல்லப்படும். தமிழில் அதை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுருக்கமாக பிரபஞ்சம் என்று சொல்லலாம். பிரபஞ்சம் என்று சொன்னால் விஞ்ஞானிகள் இப்பொழுது கணக்கிடுகின்றார்களே, இந்த சூரியனை மையமாக வைத்து சுற்றி வரக்கூடிய இந்த கோளங்கள் அனைத்தும் சேர்ந்தது ஒரு கேலக்சி அல்லது ஒரு பால்வெளி, மில்கி வே என்பதாக சொல்லப்படும். இதுபோன்று இந்த யூனிவர்சல் என்று சொல்லப்படக்கூடிய பேரண்டத்திற்குள்ளே ஆயிரக்கணக்கான கேலக்சிகள் இருக்கின்றன. இது நம்முடைய சூரிய குடும்பம். நாம் இந்த பூமிக்கு உண்டான நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமிக்கு உண்டான சூரிய குடும்பம் இது. இதுபோன்று இந்த பேரண்டத்திற்குள்ளே ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. இது விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கணக்கு. அது அல்லாத எத்தனை கோடி அண்டங்கள் இருக்கின்றன என்பதை அல்லாஹ் ஒருவனே அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவ்வளவு பெரிய ஆழம் இருக்கின்றதை அத்தனையிலும் இந்த மனிதன் என்ற சிருஷ்டியை மட்டும்தான் அல்லாஹு தஆலா மிக உயர்வாக படைத்திருக்கின்றான். இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்திற்குள்ளே எத்தனையோ கோடி ஜீவராசிகள் இருக்கின்றன. அவை அனைத்திலும் அல்லாஹு தஆலா மனிதனை மிகச் சிறந்தவனாக, மிக உன்னதமானவனாக படைத்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால் இந்த மனிதன் தான் அல்லாஹுடைய ஹலீஃபா. அப்படி உயர்வாக படைத்ததனுடைய நோக்கம் தன்னுடைய பிரதிநிதியாக அல்லாஹு தஆலா இந்த மனிதனை இந்த உலகத்தில் ஆக்க வேண்டும், பூமியில் நியமிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அல்லாஹ் ஆக்கினான். வஜஅல்நாகும் ஹலாயிஃப ஃபில் அர்த், நாம் உங்களை பூமியிலே பிரதிநிதியாக ஹலீஃபாக்களாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தனி அந்தஸ்து வேண்டும். அந்த அந்தஸ்தை தான் இந்த உலகத்தில் எந்த பொருளுக்கும் கொடுக்காத நிலை அல்லாஹ் தஆலா கொடுத்து வைத்திருக்கின்றான். இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம் இருக்கின்றதே, அதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இன்சான் என்ற இந்த மனிதனுக்குள் அடக்கப்பட்டிருக்கின்றன. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மனிதன் என்பவன் மிக பெரிய ஆழம். இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த ஆழம் இருக்கின்றதை, வெளி பிரபஞ்சம் இருக்கின்றதை, இது சிறிய ஆழம். மனிதன் தான் மிக பெரிய ஆழம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே மனிதனே, நீ அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
அல்லாஹுடைய சக்தியை, அல்லாஹு தஆலாவுடைய ஆற்றலை, அவனுடைய வலிமையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வெளி உலகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கூட உனக்கு கிடையாது. மாறாக உன்னையே நீ பார்த்துக் கொண்டால் அந்த ஆற்றல் எல்லாம் உனக்கு தெரிய வரும். ஃபிக்ருக ஃபீக யக்ஃபீக, உன்னை நீ சிந்தித்து பார்ப்பதே உனக்கு போதுமானதாக இருக்கின்றது. உன்னையே நீ சிந்தித்து பார்ப்பது உனக்கு போதுமானதாக இருக்கிறது. வலைஸ ஷைஉன் ஹாரிஜம் மின்க, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த பொருளும் உன்னுடைய உடலை விட்டும் அப்பாற்பட்டதல்ல. உன்னுடைய உடலுக்குள்ளே இந்த பிரபஞ்சத்திலே உள்ள அத்தனை பொருள்களும் அடக்கப்பட்டு இருக்கின்றன. வதாஉக மின்க வமா தஷூரு, உனக்கு வரக்கூடிய நோய் உன்னிடத்தில் இருந்துதான் வருகின்றது, அதனை நீ உணர்வதில்லை. வதவாஉக ஃபீக வமா தபுசுரு, அதற்குரிய மருந்து உன்னிடத்தில் தான் இருக்கின்றது, உனக்கு தெரிவதில்லை. வரக்கூடிய நோய்கள் எல்லாம் உன் மூலமாகத்தான் வருகின்றன, அதற்குரிய மருந்து உன்னிடத்தில் தான் இருக்கின்றது, ஆனால் அதை நீ உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. அன்னக ஜிர்முன் சகீருன், நீ ஒரு சிறிய சடலம் என்பதாக உன்னை பற்றி நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். வஃபீக இன்தவல் ஆலமுல் அக்பர், உன்னுக்குள்ளே மிகப்பெரிய ஆழம் அடங்கி கிடக்கின்றது என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே மனிதன் அப்படி மிகப்பெரிய ஆழமாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலாவுடைய சக்திகள் அனைத்தும் இந்த மனிதனின் மூலமாக வெளிப்பட வேண்டும். அதன் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா மனிதனை மிக உயர்வாக படைத்திருக்கின்றான். அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனிதனை பற்றி மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும், என்னை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள், உன்னை நீ அறிந்து கொண்டால் அது அல்லாஹுவை அறிவதாக, தன்னை பற்றி அறிவது தன்னுடைய தலைவனை பற்றி அறிவதாகும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதன் என்பவன் எப்படிப்பட்ட உயர்வான அந்தஸ்தில் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த மனிதனுக்குள்ளே வானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களுடைய சக்தியையும் அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். சூரியனுடைய வெப்பம் இருக்கின்றது, சந்திரனுடைய குளிர்ச்சி இருக்கின்றது, நட்சத்திரங்களுடைய பிரகாசங்கள் இருக்கின்றன. எல்லா விதமான பொருள்களையும் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உடலுக்குள், அதே போன்று பூமியில் இருந்து எடுத்துக்கொண்டால் பூமியுள்ள அத்தனை சத்துக்களையும் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உடலுக்குள் அமைத்து வைத்திருக்கின்றான். ஏனென்றால் இந்த மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன். அல்லாஹ் தஆலா மிக அழகாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மண்ணால் ஆதமை படைத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அதாவது இந்த மனிதனுடைய அசல் மண்ணை சேர்ந்தது, ஐம்பூதங்களை சேர்ந்தது. மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களை சேர்ந்தது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் மனிதன் இறந்த பின்னாலும் கூட இந்த 5 பொருள்களும் அசலோடு சேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். உயிர் இருக்கின்றதே, மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர், அது அழியாத ஒன்று. சில பொருள்கள் இருக்கின்றன, படைப்பு என்பதுதான் இருக்கின்றதே தவிர அதற்கு இறப்பு என்பது கிடையாது. பிறப்பு என்பது மட்டும் உண்டு, இறப்பு கிடையாது. அதிலே ஒன்று நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூஹ், உயிர். இந்த உயிரை அல்லாஹ் தஆலா படைத்தான், பிறகு அது இறப்பது என்பதெல்லாம் கிடையாது. அதற்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா படைத்துள்ளான், அதற்கு பிறகு அழிவு என்பது கிடையாது. நரகத்தை படைத்தான், பிறகு அழிவு என்பது அதற்கு கிடையாது. இப்படி சில பொருள்களை பிறப்பை மட்டும் அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான், இறப்பு என்பது அவற்றிற்கு கிடையாது. அதிலே நம்முடைய ரூஹ் ஒன்று. இந்த ரூஹ் அல்லாத, ரூஹை தவிர மீதி உள்ள சடலம் அனைத்தும் இறந்து விடக்கூடியவை. இந்த சடலம் இறந்து விட்டால் மண்ணிலே புதைத்து விடுகின்றோம். சில தினங்கள் ஆன உடனே அது அழுகி வேறொரு வடிவமாக மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகின்றது. நம்முடைய உடலிலே மண், தண்ணீர், நெருப்பு, காற்று என்ற 4 பொருள்கள் இருக்கின்றன. சில நாட்கள் கழித்தவுடனே அந்த மண் மண்ணோடு சேர்ந்துவிடும், தண்ணீர் தண்ணீரோடு கலந்துவிடும், காற்று காற்றோடு சேர்ந்துவிடும், நெருப்பு அந்த பூமியினுடைய உஷ்ணத்தோடு கலந்துவிடும். ஆக அசலோடு சேர்ந்து விடுகின்றது. நாம் எந்த அசலிலே படைக்கப்பட்டு இருக்கின்றோமோ அந்த அசலோடு சேர்ந்து விடுகின்றது. இந்த ரூஹ் இருக்கின்றது, இது அது எங்கிருந்து வந்ததோ அங்கே போய்விடுகின்றது. குல்லு ஷைஇன் யர்ஜிஉ இலா அஸலிஹி என்று ஒரு பழமொழி அரபியிலே சொல்லப்படும். ஒவ்வொரு பொருளும் அதனுடைய அசலின் பக்கம் சென்று சேர்ந்து விடும் என்பதால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் அந்த அசலோடு சேர்ந்து விடும். இப்படி மனிதன் மிகப்பெரிய ஆற்றல். இன்னும் சொல்லிக்கொண்டே போனால், மனிதனை பற்றி மட்டும் சொல்லிக் கொண்டே போனால் அது ஏராளமாக சொல்லலாம். நமக்குள்ளே உள்ள சக்தியை நாம் உணர்வதில்லை, நாம் யார் என்று நம்மை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. ஆகவேதான் நாம் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் இருக்கின்றோம். நாம் அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் யார், எங்கிருந்து வந்தேன், என்ன செய்து கொண்டிருந்தேன், எப்படி இருந்தேன், எப்படி இருக்கின்றேன், என்ன ஆவேன் என்பது பற்றி என்னை பற்றி நான் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் அல்லாஹு தஆலாவுடைய சக்தி எனக்கு தெரிந்துவிடும். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பா, யார் தன்னை பற்றி தெரிகின்றாரோ அவர் தன்னுடைய ரப்பை பற்றி தெரிந்து கொள்வார்.
என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பு. அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமாக இந்த மனிதனை அமைத்து வைத்திருக்கின்றான். கண்களை பாருங்கள், காதுகளை பாருங்கள். ஒவ்வொரு பொருளும் இந்த உலகத்தில் எந்த விஞ்ஞானியாலும் செய்ய முடியாத ஒரு பொருள் அது. ஒரு கண் போய்விட்டது என்று வைத்துக் கொள்வோம். யாராவது ஒரு விஞ்ஞானி இதனை தந்து விட முடியுமா? இந்த உலகத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை விஞ்ஞானிகளும் சேர்ந்தாலும் அந்த கண் பார்வையை தர முடியாது. யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், உன்னுடைய சங்கைக்குரிய தயாளனான உன்னுடைய ரப்பை விட்டு உன்னை ஏமாற்றியது எது என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். மனிதனே, உன்னை ஏமாற்றியது எது? மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், சங்கை உள்ள தயாளனான தயாள குணம் உன்னுடைய ரப்பை விட்டு உன்னை ஏமாற்றியது எது? அவன் எப்படிப்பட்ட தயாளன் தெரியுமா? ஹலகக, உன்னை படைத்தான். ஃபஸவ்வாக, உன்னை சரியாக அமைத்தான். வஅதலக, உனக்கு நடுநிலையான தன்மைகளை கொடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த இடத்தில் முஃபஸ்ஸிரீன்கள், விளக்க உரையாளர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா உன்னை படைத்தான் என்று மட்டும் சொல்லவில்லை. அந்த ஹலக என்ற வார்த்தைக்கு பின்னால் வேறு இரண்டு வார்த்தைகளை போட்டு மனிதனுடைய அற்புதமான படைப்பினை அங்கே நமக்கு சுட்டி காட்டுகின்றான் அல்லாஹ் தஆலா. ஹலகக, உன்னை படைத்தான் என்று சொன்னால் மனிதனாக அல்லாஹ் தஆலா படைத்தான். இந்த மனிதனாக படைப்பதற்கே மிகப்பெரிய ஞானம் தேவைப்படுகின்றது. அத்தனை ஞானங்களையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான், அல்லாஹ் தஆலா இடத்தில் இருக்கின்றது. சரி, அப்படி படைத்த பின்னால் சவ்வாக்க, உன்னை சரிபடுத்தினான். கண்களை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைத்தான். இரண்டு கண்கள், ரெண்டு கண் எனக்கு இருக்குது, இந்த இடத்துல இல்லாம வேறொரு இடத்துல வச்சா என்னுடைய உருவம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? இந்த இடத்துல அல்லாம வேறொரு இடத்துல இந்த ரெண்டு கண்ணை தூக்கி வச்சால் என்னுடைய ஃபிகர், என்னுடைய தோற்றம் இதை விட நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதை விட நன்றாக இருக்கவே முடியாது வேற எந்த இடத்துல வச்சாலும். சரி, ரெண்டு கண்ணுக்கு பதிலா 3 கண்ணு வச்சா, அல்லது 2க்கு பதிலா 1 கண்ணை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்க. எந்த நிலையிலும் நல்லா இருக்க முடியாது. 2 கண்ணு அல்லாஹ் தஆலா அந்த அமைப்புல வச்சதுதான் அழகு மனிதனுக்கு. எந்த அமைப்புல வச்சிருக்கான்? 2 கண்ணுக்கும் நடுவுல மூக்க வச்சிருக்கான். அப்படி வைக்காம 2 கண்ணு ஒரு சைடுல வச்சு மூக்கை இன்னொரு சைடுல வச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் தோற்றம் அப்படின்னு. அதே மாதிரி 2 கண் இல்ல, ஒரு நெற்றிக்கண் மட்டும் ஒன்று இருந்தது, அப்ப எப்படி இருக்கும்? இந்த கற்பனையை நாம் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே அசிங்கமா தெரியும். அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிற படைப்பு அவ்வளவு அழகானது. சவ்வாக்க, உன்னை சரிபடுத்தினான். காதை எங்க வைக்க வேண்டுமோ அந்த காதை அப்படி வைத்தான். 2 காதை இப்படி வைத்து அந்த காதை கேட்பதற்குரிய சக்திகளை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி வச்சு அந்த காதுக்கு ஒரு மடலை ஏற்படுத்தி அந்த மடல் முன்னோக்கி இருக்கும்படியாக ஆக்கி வச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த மடல் இருக்கிறது பின்னால இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பையும் நாம் சிந்திச்சு பார்ப்போம். இப்ப எப்படி வைத்திருக்கின்றானோ அல்லாஹ் தஆலா, இந்த 5 விரல் இருக்குது, 5 விரலை இப்படி பிரிச்சு வைக்காம வாத்துக்கு இருக்கிற மாதிரி இப்படி சேர்த்து வச்சிருந்தான். 4 விரல ஒன்னா சேர்த்து ஒரு விரல் தனியா வச்சிருந்தான், அப்ப எப்படி இருக்கும்? சில பேருக்கு சேர்ந்து இருக்குது பாக்குறோம், பார்க்கும் போதே ஒரு விதமான வெறுப்பு நமக்கு ஏற்படுது. சில பேருக்கு 5 விரல் இல்லாம 6 விரல் இருக்குது, 6 விரல் உள்ளவங்களை பார்த்தாவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நமக்கு, பாக்குறோம் நம்ம. ஆக 5 விரலை உண்டாக்கியது அது ஒரு தஸ்ரியத். அல்லாஹ் தஆலா அதை சரியாக அமைச்சிருக்கிறான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அறிவின் காரணமாக இந்த மனிதனுடைய படைப்பை இவ்வளவு அற்புதமாக உண்டாக்கி இருக்கின்றான். அதை ஃபஸவ்வாக, உன்னை சரியாக அமைத்தான். ஹலகக ஃபஸவ்வாக, உன்னை படைத்தான், உன்னை சரியாக அமைத்தான். கண்கள் 2, அது எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அதை அப்படி அமைப்பதற்கு பேர் தஸ்ரியத்து ஹல்க் என்பதாக சொல்லப்படும். அதே போன்று காதுகளை கொடுத்தது, மூக்கை கொடுத்தது, மூக்கிலே 2 துவாரங்களை வைத்தது, 2 துவாரங்களிலே ஒன்றில் மட்டும் மூச்சு ஓடும்படியாக செய்தது, மற்றொன்றை சும்மாக வைத்துக் கொண்டிருப்பது, அது ஒரு காலம் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அப்படி ஓட்டி விடுவது, பிறகு அதை மாற்றுவது, இதுவெல்லாம் தஸ்ரியத்துல் ஹல்க். அல்லாஹ் தஆலா தன்னுடைய மனிதனை, தன்னுடைய ஹலீஃபாவாகிய மனிதனை மிக உயர்ந்த அந்தஸ்தில் படைத்திருக்கின்றான் என்பதற்கு சான்றுகள் இவையெல்லாம். சரி, இப்படி 2 கண்ணை மட்டுமா படைச்சான், அந்த இடத்துல வச்சான். அடுத்து சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா, கலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக, அதை சரியான முறையில் அமைத்தான். நம்முடைய கண்கள் இருக்கின்றனவே நடுத்தரமான பார்வை உள்ளவை, ரொம்ப தூரத்திலையும் பார்க்க முடியாது. இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் என்னுடைய பார்வை பார்க்க முடியாது, எந்த மனிதனும் பார்க்க முடியாது. 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள பொருள் இந்த கண்ணுக்கு தெரியாது. சரி, ரொம்ப பக்கத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு இப்படி கண்ணு கிட்ட கொண்டு போய் வச்சீங்கன்னு சொன்னா அப்பவும் தெரியாது. கிட்ட வச்சாலும் தெரியாது, ரொம்ப தூரத்துல இருந்தாலும் தெரியாது. கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அந்த பார்வைக்கு சில முறைகள் இருக்குது. ஒளி வேணும், கண்ணு நல்லா இருக்கணும், அதே மாதிரி வெளியும் ஒளி வேணும், அப்போது அந்த எழுத்துகள் தெரியும், அந்த பொருள்கள் நம்முடைய கண்களுக்கு காட்சியை தெரியும்.
இந்த அமைப்பு இருக்குது பாருங்க, இந்த அமைப்புக்கு பெயர் அதாலத், நேர்மையாக நடுநிலையாக படைத்தல் என்பதா. கண்களை ரெண்ட கொடுத்ததோடு வேறு மிருகங்கள் வேறு பிராணிகளுக்குள்ள பார்வையை போன்று அல்லாஹாலா இந்த கண்களுக்கு கொடுத்து விடாமல் மனிதனுக்கென்று தனிப்பட்ட ஒரு பார்வை அமைப்பை அல்லாஹாலா உண்டாக்கி வச்சிருக்கோம். அது வேற எந்த பொருளுக்கும் கிடையாது. ஆடு மாடு மிருகங்கள்லாம் இருக்குது பாருங்க, அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பார்வையும் தெரியும், பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய பார்வையும் தெரியும், பூமிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கறதும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கபர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கபர்ல வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. சில ஹதீஸ்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த வேதனையை மனிதர்கள் ஜின்களை தவிர மற்ற எல்லா பிராணிகளும் அதை கேட்கின்றன, பார்க்கின்றன. மனிதனும் ஜின்களும் அதை மனிதன் அதனை கேட்க ஆரம்பித்தால் அல்லது அதை பார்க்க ஆரம்பித்தால் மூர்ச்சையாகி கீழே விழுந்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதனாலதான் கபரிஸ்தான்ல மேஞ்சிட்டு இருக்கிற சில ஆடு மாடுகள் பாருங்க, சில நேரம் துள்ளி ஓடும். அங்க உள்ள எங்கேயோ நடக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன காரணம் இருக்காது, அது பாட்டுக்கு துள்ளிட்டு ஓடும் அல்லது கத்தும். அதுக்கு என்ன அர்த்தம், உள்ள என்னவோ நடக்குது, அது அந்த கண்களுக்கு தெரியுது. அதன் காரணமாக அது துள்ளி ஓடும். அந்த பார்வை நமக்கு கொடுத்திருந்தான்னு வச்சுங்க, கபருக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கக்கூடிய பார்வை. யாராவது சாப்பிடுவோமா, யாராவது வேலையை செய்வோமா, அல்லது இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வருவோமா? எதையுமே செய்ய மாட்டோம். எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க அழுதுட்டு உட்கார்ந்துருப்போம். கபருக்குள்ள என்ன நடக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது பொய்யல்ல. அப்படி நடந்தா எனக்கு ரொம்ப தைரியம் இருக்கு, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட தைரியசாலி யாருமே கிடையாது உலகத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உயர்ந்தவர்கள் கிடையாதுன்னா எல்லா வகையிலும் உயர்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தைரியத்திலே உயர்ந்தவர், கடலை போன்று காலத்தை போன்று தைரியம் உள்ளவர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியத்தை பற்றி. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய தைரியத்தை சேர்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியத்துக்கு ஈடாக அவ்வளவு பெரிய தைரியம் உள்ளவங்க. அவங்களே சொல்றாங்க, நான் அறிந்த அளவு நீங்கள் தெரிந்திருப்பீர்களே ஆனால், நான் அறிந்திருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்களே ஆனால், ஆகிரத்தை பற்றி, கபரை பற்றி, மௌத்தை பற்றி நான் அறிந்திருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்களே ஆனால், லஹித்தும் கலீலா, குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுனா என்ன ஆகும், நீங்க சாப்பிடவே மாட்டாங்க, அதிகமா அழுவீர்களா என்ன அர்த்தம், அழுதுகிட்டே உட்கார்ந்து இருப்பீங்க, எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்க நீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆக அந்த கண்களை அல்லாஹ் தஆலா நமக்கு தரவில்லை, அது பெரிய பாக்கியம். அப்படி கொடுக்காத பெரிய பாக்கியம். கொடுத்திருந்தாலும் ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். நம்ம மௌத்தை பத்தியே கபரை பத்தியே நினைச்சிட்டு உட்கார்ந்து இருப்போம். மனிதனுடைய வாழ்க்கை எந்த நோக்கத்திற்காக வேண்டி மனிதன் படைக்கப்பட்டாலும் அந்த நோக்கம் நிறைவேறாது இந்த உலகத்துல. அதனாலதான் அதலக்க, உனக்கு நடுநிலையான பார்வையை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. காதுகளை பாருங்க, காதை கேட்கக்கூடிய தன்மை. ரொம்ப அதிகமான சத்தம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த வாய்ஸ் அதிகமான சத்தத்தையும் இந்த காது கேட்க முடியாது, காது தெரிச்சு போயிடும். ரொம்ப மெதுவா பேசினாலும் அதுவும் கேட்காது. நடுநிலையான சத்தத்தோடு பேசும் பொழுதுதான், சத்தம் கேட்கும் பொழுதுதான் இந்த காதால் கேட்க முடியும். அப்ப காது கேட்பதற்கு நடுநிலையான தன்மையை அல்லாஹ் தஆலா அமைச்சு வச்சிருக்கோம். இப்படி நம்முடைய உறுப்புகள் அனைத்திற்குமே அல்லாஹ் தஆலா நடுநிலையான ஒரு தன்மையை அமைத்து வச்சிருக்கான். வேறு பிராணிகளுக்கு அது அல்லாத வேறு விதமான தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்து வச்சிருக்கான். சில பிராணிகள் ரொம்ப தூரத்திலிருந்து கேட்கக்கூடிய ஆற்றலை பெற்றவையாக சில சின்ன சின்ன பிராணிகள் இருக்கின்றன. கழுக பாருங்க, எவ்வளவு உயரத்துல பறக்குது. கழுகு பார்வை அப்படின்னே சொல்றான் அதுக்கு பேரு. எவ்வளவு உயரத்துல பறக்குது. கீழே ஒரு சின்ன ஒரு துண்டு கறியை நீங்க போட்டு பாருங்க, அது அங்கிருந்து பார்த்துட்டு உடனே வந்து கவிட்டு போயிடும். ஒரு சின்ன துண்டு, ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு ஒரு துண்டை கீழே பூமியில போட்டீங்கன்னா அந்த கறி கிடக்கிறது அவ்வளவு தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய அந்த கழுகுக்கு தெரியும். அந்த கண்ணை நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த பார்வையை தரவில்லை. அதே போன்று பூனை பாருங்க, ராத்திரியில் நல்லா பார்க்குது பூனை. இரவில் பார்க்கக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா நம்முடைய கண்களுக்கு தரவில்லை. பகல்ல இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும், அப்பதான் பார்க்க முடியும். இரவில் பார்க்கக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருந்தா அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது தெரியுங்களா? ராத்திரியில் நம்ம வெளியே போகும் பொழுது இரவு காலங்களிலே வெளியாகக்கூடிய சில பிராணிகளை அல்லாஹ் தஆலா பூமியில உண்டாக்கி வச்சிருக்கான். அது ராத்திரில மட்டும்தான் வெளியே வரும், பகல்ல வராது. சில புழு பூச்சிகள், விஷ ஜந்துக்கள், அது ஓரங்கள் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம கண்களுக்கு தெரியாது, இருட்டா இருக்கிறதுனால. வெளிச்சம் வெளியே லைட் இருந்தாலும் கூட ஓரங்கள்ல இருட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல அது பதுங்கி பதுங்கி போய்கிட்டு இருக்கு, தன்னுடைய இரையை தேடியது. இப்ப நீங்க இருட்டுல பார்க்கக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னா நம்ம நடக்கவே மாட்டோம். எங்க பார்த்தாலும் பாம்பு தேளுமா தெரியும். திரும்புற பக்கம்லாம் பாம்பு, தேளு, பூச்சி, விஷ ஜந்துக்கள்லாம் தெரியும். இவர் மனுஷன் வெளியே போக மாட்டான். எங்க போனாலும் பாம்பு தேளா இருக்குதுப்பா, வெளியே போக முடியாது அப்படின்னு.
ஆக இருட்டுல பார்க்கக்கூடிய தன்மையும் அல்லாஹத்தாலா தரல. இப்படி அல்லாஹத்தாலா அந்த பார்வையை நடுநிலையாக அமைத்து இருக்கின்றது, அது மிகப்பெரிய பாக்கியம். இப்படி உன்னை ஹலகக, உன்னை படைத்து உன்னுடைய உறுப்புகளை சரியாக சவ்வாக்க அமைத்து அதலக்க, உன்னை நடுநிலையான தோற்றத்தில் ஆக்கி வைத்தானே, அந்த ரப்பை விட்டு உன்னை ஏமாற்றியது எது என்று அல்லாஹத்தாலா கேட்கின்றான். அப்படி அற்புதமான படைப்பாக மனிதனை படைத்திருக்கின்றான். சாப்பிடுறான் பாருங்க, சாப்பாடு கையில் எடுத்து சாப்பாடை உள்ள வாயில போடுறான். வாயில போட்டவொன்னு உள்ளதான் போகுது, வெளியே வருதா? ரெண்டு பக்கம் வழி இருக்குது, உள்ள ஒரு வழி இருக்குது போறதுக்கு, வெளியே அதை விட ரொம்ப பகிரங்கமான வழி இருக்குது. உள்ள போறதுக்கு சின்ன வழி, தொண்டை சின்ன தொண்டையா இருக்குது, சின்ன வழியா இருக்குது. வெளியே வர்றதுக்கு வாய் பெருசா இருக்குது வழி. போட்ட சோறு உள்ளதான் போவதே தவிர வெளியே வர்றது இல்லை. இது அல்லாஹ் தஆலா மனிதனுடைய அந்த வாய்க்கு நாக்குக்கு கொடுத்திருக்கக்கூடிய சக்தி. அது ஒரு மனிதன் உணவை சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த உணவை உள்ளே போடும் பொழுது குவ்வத்தே ஜாலிபா, உள்ளே இழுக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். உள்ளதான் போகுது, வெளியே வராது. வெளியே சாப்பிட்ட சோறெல்லாம் வெளியே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா சில பேருக்கு வருதுல, நோய்பட்டவங்களுக்கு சாப்பிட்டதெல்லாம் வெளியே தாங்க வருது அப்படின்னு சொன்னா சாப்பிடவே முடியல, வாந்தி வரும் அவருக்கு. அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ண முடியும்? குவ்வத்தை ஜாலிபா, உள்ளே இழுக்கக்கூடிய சக்தியை வச்சிருக்கிறான். சரி, உள்ளே கொண்டு போன அந்த பொருளை அது வேறு ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி வெளியாகாம அதை அங்கேயே தடுத்து வைத்திருக்கக்கூடிய சக்தியும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். குவ்வத்தை மும்சிகா, அதை தடுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி. சரி, அந்த பொருள் போட்ட பொருள் இருக்கிற ஒரு ரொட்டியோ சாப்பாடோ சாப்பிடுறோம், உள்ள போச்சு. முதல்ல இழுத்துக்கொண்டு அது உள்ளே போச்சு, உள்ளே போய் அப்படி தங்கிக்கிச்சு. தங்கின பின்னால அது அப்படியே இருக்காது, கொஞ்ச நேரத்தில் அது செரிமானம் ஆயிடும். குவ்வத்தே ஹாசிமா, செரிமானமாக கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். செரிமானம் ஆகல அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம், அதுக்கு எவ்வளவு மாத்திரைகள் எவ்வளவு மருந்துகள் சாப்பிட வேண்டியது இருக்கு. ஆக செரிமானம் ஆக்குறான் அல்லாஹ் தஆலா. குவ்வத்தே ஹாசிமா, அந்த செரிமானம் ஆக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். சரி, அப்படி செரிமானமான பின்னால அந்த பொருள், எந்த உணவை சாப்பிட்டோமோ அந்த பொருளுடைய செரிமானம் ஆன பின்னால அந்த பொருளை பல வகையாக அல்லாஹ் தஆலா பிரிக்கிறான். அதற்கு குவ்வத்தை முமையிஸா, பிரித்து வைக்கக்கூடிய சக்தியும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். ரத்தம் வேறு, பித்தம் வேறு, சளி வேறு, அதில் இருக்கக்கூடிய கழிவு வேறு, இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சறோம். ஒரே ஒரு கவலம் அல்லது ஒரு ரொட்டி துண்டு, ஒரு பிஸ்கட் சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த பிஸ்கட்டுக்குள்ள சளி இருக்குது, ரத்தம் இருக்குது, பித்தம் இருக்குது, கழிவு இருக்குது, எல்லாம் இருக்குது. உள்ள போட்டோம்னா அது தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சு அது செரிமானமாகி எல்லாம் அந்தந்த பாட்டுக்கு போய் சேர்ந்துருது தனித்தனியா. ரத்தத்தோட கலந்துருது, பித்தம் பித்தத்துடைய இடத்துல போயிடுது, கழிவு பைக்கு போயிடுது. பிறகு என்னென்ன அங்கிருந்து நிகழணுமோ அதெல்லாம் நிகழுது அங்கிருந்து. இது குவ்வத்தை முமையிஸா. பிறகு அதுக்கு அடுத்தாப்புல அப்படி பிரிச்சது அது அதனுடைய இடத்துக்கு போய் சேருது பாருங்க. ரத்தத்துடைய நாளங்களுக்கு போய் சேருவது, கழிவு பைக்கு போய் சேருவது, இதுக்கு பேரு குவ்வத்தை ஜாதிபா. அது அதனுடைய பகுதிக்கு இழுத்து கொண்டு செல்லக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். பிறகு அந்த இழுத்து கொண்டு வெளியானது எது தேவையோ அதை உடலுக்குள் வைத்துக் கொண்டு எது தேவையில்லையோ அதை வெளியாக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா உடலுக்குள் வச்சிருக்கான். குவ்வத்தை தாஃபியா. நீங்க ஏதாச்சும் கஷ்டப்பட்டு ஒரு கிச்சியை போட்டு கிளக்கியா வெளிக்க வர்ற வைக்கீங்க, வெளிக்க வர தானா வருது அது பாட்டுக்கு. எப்ப அந்த கழிவு போய் நிரம்பிச்சோ வெளியே வர்றதுக்குள்ள ஆர்டர் அல்லாஹ் தஆலா இருந்து வந்துருது. குவ்வத்தை தாஃபியா, அதை வெளியாக்கக்கூடிய சக்தி. அந்த கழிவு வெளியாக்கின பின்னால கழிவில்லாத பொருள்கள் எல்லாம் போயிடுச்சு பாருங்க. ரத்தம், மற்ற பித்தம், வேறு பொருள்கள்லாம் அங்க போச்சு. சத்துக்கள்லாம் எத்தனை மினரல்ஸ் சொல்றோமோ, எத்தனை விட்டமின்ஸ் சொல்றோமோ எல்லாமே அங்க போய் சேர்ந்துச்சு. இதெல்லாம் உடலை வளர்க்குது. குவ்வத்தே முன்மியா, வளர்க்கக்கூடிய சக்தியும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அப்படி வளர்க்கக்கூடிய சக்தியோடு அடுத்ததாக குவ்வத்தே முஸப்பிரா, அதை உருவம் அமைக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அந்தந்த ரத்தம் போய் என்னென்ன சக்திகளை செய்ய வேண்டுமோ, என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை செய்வதற்குரிய ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா உடலில் அமைச்சு வச்சிருக்கான். வெறுமனே ஒரே ஒரு கவளம், ஒரு பிடி சாப்பாட்டை சாப்பிடுவதன் மூலமாக இத்தனை சக்திகள் வேலை செய்கின்றன என்று சொன்னால் மனிதன் எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன். இந்த மனிதனை படைத்த அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன். அந்த அல்லாஹ் தஆலாவுக்கு நாம் எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காக வேண்டி இங்கே சொல்லப்படுகின்றது. இதே போன்று எத்தனையோ விஷயங்கள், கோடிக்கணக்கான நிகழ்ச்சிகள் மனிதனுடைய உடலுக்குள் நடைபெறுகின்றன. கோடிக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. ஆகவேதான் எல்லாமே அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்தை கொண்டும் அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய நியாமத்தை கொண்டும் நடைபெறுகின்றன.
நாம் சாப்பிட்டுட்டு வெளிக்கு போறோம், கழிவு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த கழிவு அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய கருணையின் காரணமாக ஏற்பட்டது. அதனாலதான் வெளிக்கு போயிட்டு வெளியே வந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் இப்படின்னு சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னி மா யூதினி. அந்த கழிவு வயிற்றுக்குள்ளே இருந்துச்சுன்னா எவ்வளவு தொந்தரவு. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னி மா யூதினி. எனக்கு தொந்தரவு தரக்கூடிய பொருளை என்னை விட்டு வெளிப்படுத்தினானே அது அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எனக்கு எது பலன் தருமோ அதனை என்னுடைய உடலுக்குள்ளேயே தங்க வைத்து விட்டானே அவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். சரி, அப்படி நீங்க வெளிக்கு போய் உட்கார்ந்த பிறகு அங்கே ஏதாச்சும் தவறுதலாக எண்ணங்கள், பேசுவதற்குரிய வழி இல்ல, ஏதாவது எண்ணங்கள் தவறாக வந்துருச்சுன்னா கூட அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுங்க. குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னி மா யூதினி வ அப்கா ஃபிய மா யன்ஃபனி என்று சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு zikரை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இப்படி எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய கருணை செய்திருப்பதின் காரணமாக அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள் என்பதாக சொல்லித் தருகின்றார்கள். ஆக மனிதனுடைய ஆற்றலை சொல்லி காட்டுவதற்காக இந்த விஷயம் அதை பற்றியே சொல்லிட்டு நிறைய நான் வேற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் விழா என்ற அமைப்பிலே இந்த பயான்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த முறையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வை தெரிவதற்காக வேண்டி ஆரம்பமாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி காட்டினேன். மனிதன் என்பவன் இவ்வளவு உயர்வு பெற்றவன். எந்த மனிதன்? மூமினான மனிதனா, மூமின் அல்லாத மனிதனா, ஈமான் கொண்டவரா, ஈமான் அல்லாத மனிதர்களா? எல்லா மனிதர்களுக்கும் இந்த தன்மை உண்டு. அவர் ஈமான் கொண்டாலும் சரி, ஈமான் கொள்ளாவிட்டாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, முஸ்லிம் இல்லாவிட்டாலும் சரி, எல்லாருமே இந்த ஆற்றல், இந்த தன்மை உள்ளவர் தான். எல்லாருக்குமே இந்த ஆற்றல்கள் உண்டு. இந்த அற்புதமான நிலைகள் எல்லா மனிதனுக்கும் உண்டு. அது காபிரா இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் வாழக்கூடியவரா இருந்தாலும் சரி. சரி, இப்போ இவ்வளவு ஆற்றல் நிறைந்த இந்த மனிதன் நான் அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய சன்னிதானத்தில் என்னை அடிபணிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும்? முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். முதல் முஸ்லிமா, அடுத்து முஸ்லிமாக ஆகணும். சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நான், இன்சான் என்று இருக்கக்கூடிய நான் அடுத்ததாக முஸ்லிம் என்ற பெயருக்கு வரணும். சாதாரண ஒரு ஆள், முஸ்லீம் அல்லாத ஒரு ஆள் களிமா சொல்லிட்டாருன்னா அவருக்கு பேர் என்ன சொன்னா? இவர் முஸ்லீம் ஆயிட்டாரு, இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, இஸ்லாத்துல சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்றோம். அப்ப முஸ்லீம் ஆயிட்டாரு. இப்ப சாதாரண ஒரு மனிதனை விட்டும் இந்த முஸ்லிம் என்ற அந்தஸ்து இருக்கின்றதே அது உயர்ந்த அந்தஸ்தாக ஆகிவிடுகின்றது. சாதாரண மனிதனிலிருந்து முஸ்லிம் என்ற அந்தஸ்துக்கு அவர் வந்த உடனே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவராக ஆகிவிடுகின்றார். சரி, இந்த முஸ்லிம்ங்கிறது பேர் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காரு. முஸ்லீம் ரொம்ப பேர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வெறும் முஸ்லீம், லேபிள் முஸ்லீமா இருக்கிறாங்க. அமல் எதுவுமே இல்ல அவங்கள்ட்ட. இன்னொரு ஆள் அமல் செய்யறாரு, நல்ல அமல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த சாதாரண முஸ்லிமை விட அமல் செய்யக்கூடிய முஸ்லிம் அவரை விட மிக உயர்ந்தவர். சாதாரண இன்சான் என்ற அமைப்பில் இருந்து இஸ்லாம் என்ற அமைப்பிற்கு அவர் வந்துவிட்டால் அவர் மிக உயர்ந்தவர். இஸ்லாம் என்பதிலிருந்து அமல் செய்யக்கூடிய அமைப்புக்கு வந்து விட்டால், அதாவது ஈமான்தாரியாக ஆகிவிட்டால், இஸ்லாம் என்பதற்கு மேலாக உள்ளது ஈமான் என்பது. ரெண்டு ஒண்ணுதான் அல்லது ரெண்டு வித்தியாசம் உள்ளது என்பது என்று இமாம்களுக்கு இடையிலே பல கருத்துகள் இருக்கின்றன. இருந்தாலும் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி சொல்றேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத் அப்படின்னு சொல்லி காட்டுறான். சில அரபியர்கள், கிராமத்து புறத்து அரபிகள் இப்படி சொன்னாங்க, நாங்களும் இஸ்லாம் ஆயிருக்கிறோம், நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். காலத்தில் ஆராபு ஆமன்னா, சில கிராமப்புறத்து அரபிகள் சொன்னார்கள், ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் என்பதாக சொல்லுகின்றார்கள். குல் லன் துமினு, நீங்கள் உண்மையாக ஈமான் கொள்ளவில்லை, உங்களுடைய மன ஈமான் கொள்ளவில்லை. வலாக்கின் கூலு அஸ்லம்னா, வேணா இப்படி சொல்லிங்க, நாங்க இஸ்லாம் ஆயிட்டோம் வேணா சொல்லிங்க, நீங்க ஈமான் கொண்டோம் என்பதாக நீங்கள் சொல்லாதீர்கள். அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். காலத்தில் ஆராபு ஆமன்னா குல் லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த ஆயத்திலிருந்து அந்த மக்கள், அந்த அரபியர்கள், அந்த கிராமப்புறத்து அரபியர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா, வெளி தோற்றத்திலே நாங்க இஸ்லாம் ஆகியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே அவங்களுடைய கல்வில அந்த ஈமானுடைய சக்தி, ஈமானுடைய பவர் ஏறல அவங்களுக்கு. அதனால அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீங்க இஸ்லாமானேன் அப்படின்னு வேணா சொல்லிங்க தவிர சொல்லிக் கொள்ளுங்கள் ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க ஈமான் கொள்ளல இன்னும் சரியாக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய அந்த ஆயத்திலே ஈமான் என்பது உயர்வானதாகவும் அதற்கு கொஞ்சம் கீழ் தரஜாவில் உள்ளதாக இஸ்லாம் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த கருத்தின்படிக்கு நாம் பார்க்கும்போது இன்சான் என்ற சாதாரண ஒரு மனிதன் முஸ்லிம் ஆகிவிட்டால் அதை விட கொஞ்சம் உயர்ந்த அந்தஸ்தை பெற்று விடுகின்றான். பிறகு அதற்கு மேலாக அவன் ஈமான் என்பது அவனுடைய கல்விலே குடிகொண்டு விட்டால்
அந்த மனிதன் இஸ்லாம் என்பதை விட, முஸ்லிம் என்பதை விட உயர்ந்த அந்தஸ்திற்கு போயிட்டு வருகின்றார். ஒரு மூமினான மனிதன். இப்பொழுது மூமின் என்று பெயர் அவர். முதலாவது இன்சான், இரண்டாவது முஸ்லிம், மூன்றாவது மூமின். மூமின் என்பவன் ரொம்ப உயர்ந்த தரஜாவை பெற்று விடுகின்றான். சரி, இந்த மூமினான மனிதன் இருக்கின்றான் பாருங்க, அவன் அல்லாஹ் தஆலா எதை சொன்னானோ அதையெல்லாம் செய்து, எதை வேண்டாம் என்று தடுத்தானோ அதையெல்லாம் தடுத்து தன்னுடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொண்டால் அந்த மனிதன் சாலிஹ் என்ற பெயரை பெறுகின்றான். நாலாவதாக மூமின் என்ற அந்தஸ்திலிருந்து மேல போகும்போது பேர் என்ன? சாலிஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, குர்ஆன் ஓதுன உங்களுக்கு தெரியும். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி நிறைய இடங்கள்ல குர்ஆன்ல வருது. நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹான அமலை செய்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இது சாலிஹான அமல்னா என்ன? உள்ளும் புறமும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றுதல். உள்ளும் புறமும் சொன்னா வெளித்தோற்றத்திலையும் அந்தரங்கத்திலையும் மனதாலையும். வெளித்தோற்றத்தில் சிலர் செய்யலாம், சில பேர் செய்யலாம், அதாவது தொழுறாரு, நோன்பு வைக்கிறாரு, எல்லாம் வெளித்தோற்றத்தில் செஞ்சுட்டு இருக்காரு. கல்புல சரியான அமல் இல்ல அவருக்கு. கல்புல அமல்னா என்ன? அதுதான் நான் முன்னால ஆரம்ப கூட்டத்தில் சொல்லும் பொழுது அஹ்லாக் என்பதாக சொன்னேன். மனதிலே ஏற்படக்கூடிய அமல், மனதிலே ஏற்படக்கூடிய அமல், மனதிலே பொறாமை கொள்ளாமல் இருப்பது, வஞ்சக எண்ணம் இல்லாமல் இருப்பது, தீமைகள் இல்லாமல் இருப்பது, புறம் பேசாமல் இருப்பது, இதுவெல்லாம் கல்பை சேர்ந்த அமல்கள். ஆக உள்ளும் புறமும் அமல் இருக்க வேண்டும். சாலிஹான அமல் என்று சொன்னால் அதற்கு சொல்லப்படும். சாலிஹான அமலுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. சுருக்கமாக வெளித்தோற்றத்தில் ஒரு நல்ல அமலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, கல்புல தீமையான நிலைகள் இருக்குது, நினைப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் சாலிஹான அமல் உடையவர் என்பதாக சொல்லப்பட மாட்டார். அவருக்கு பேர் சாலிஹ் அப்படின்னு சொல்லக்கூடாது. சாலிஹ் என்று சொன்னால் உள்ளும் புறமும் பரிசுத்தமான நல்ல அமல்களை செய்யக்கூடியவர். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார், ஒரு சஹாபி. யா ரசூலல்லாஹ், நான் 5 நேரமும் சரியாக தொழுது வருகின்றேன், ஆனால் உபரியான நஃபிலான வணக்கங்களை செய்வதற்குரிய அவகாசம் எனக்கு இல்லை. பரல மட்டும் தொழுதுகிறேன், நீங்க சொன்ன சுன்னத்துகளை தொழுகிறேன்னு அர்த்தம் அதுக்கு. பிறகு உபரியா நஃபிலான வணக்கங்கள் தஹஜ்ஜுத், அவ்வாபின், அது இதெல்லாம் தொழுவதற்கு என்னால முடியல, எனக்கு நேரம் இல்லை, இப்படியே நான் இருக்கிறேன். ஆனா 5 காலமும் சரியா தொழுது வருகிறேன். ரமலான் மாசம் வந்துச்சுன்னா சரியா அந்த மாசம் பூராவும் நோன்பு வச்சிடுறேன். உபரியான நபிலான நோன்புகளை வைப்பதற்குரிய அவகாசம் எனக்கு இல்ல, என்னால முடியல. அந்த மாதிரி நோன்பு வைக்கிறது, நபில் நோம்பெல்லாம் வைக்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நபில் நோம்புகளை சொல்லி காட்டுறாங்களோ அந்த நபில் நோம்பெல்லாம் என்ன வைக்க முடியல. ரமலான் மாசம் கரெக்டா நோன்பு வச்சிடுறேன். சரி, நான் பொருள் வசதி உடையவன் அல்ல, அதனால ஜகாத்து கொடுக்கறதுக்கும் ஹஜ் செய்யறதுக்கும் என்னால முடியாது. இந்த நிலையில் நான் மௌத்தாகிவிட்டால் நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு கேட்கிறார். இதே நிலையில் நான் மௌத்தா போறேன், நான் எங்கே இருப்பேன்? ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்சிரிப்பு சிரித்தவர்களாக சொன்னார்கள், நீ என்னோடு இருப்பாய் என்பதாக சொன்னார்கள். எப்பொழுது நீ என்னோடு இருப்பாய் தெரியுமா? உன்னுடைய கல்பை 2 விஷயங்களை விட்டு நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்-கில்லு வல் ஹஸத், வஞ்சக எண்ணம் கொள்வது, பொறாமை கொள்வது என்ற 2ஐ விட்டு உன்னுடைய கல்பை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய நாக்கை 2 விஷயங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்-கீபத்து வல் கிذ்பு, புறம் பேசுவது, பொய் பேசுவது என்ற 2ஐ விட்டு உன்னுடைய நாக்கை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய கண்களை 2 விஷயங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹராமான விஷயங்களை, அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை பார்க்காமல் இருக்க வேண்டும். அடுத்தவரை அலட்சிய கண் கொண்டு பார்க்காமல் இருப்பது. அடுத்தவரை அலட்சிய கண் கொண்டு, கண்ணிலேயே அலட்சியம். கண் பேசுகின்றது அப்படின்னு சொல்லுகிறோம்ல, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்றாங்க, கண்ணு பேசும். கண்ணுடைய பார்வையில ஒரு ஆளை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம், அலட்சியமான பார்வையா இருக்குது. பார்க்கிற பார்வை தான் இருக்கு, அந்த பார்க்கக்கூடிய தோரணை இருக்கு, அது டிஃபரன்ஸ், அது வித்தியாசமா இருக்கிறதன் காரணமாக அவர் எப்படி நம்மளுடைய கோபமா பார்க்கிறாரா, அல்லது திருப்தியா பார்க்கிறாரா, அலட்சியமா பார்க்கிறாரா, அடிக்கிறதுக்காக வேண்டி பார்க்கிறாரா, கொடுக்கிறதுக்காக வேண்டி பார்க்கிறாரான்னு தெரிஞ்சுக்கலாம், பார்வையிலே தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுத்தவரை பார்க்கும்போது அப்படி அலட்சியமா பார்க்கிறது, அலட்சிய கண் கொண்டு அடுத்தவரை பார்க்காமல் இருக்க வேண்டும். இந்த 3 உறுப்புகளிலே இந்த 6 தீமைகள் உன்னிடத்தில் இருந்து வராமல் இருந்தால் நீ சொர்க்கத்தில் என்னோடு இப்படி இருப்பாய் என்று 2 உள்ளங்கைகளையும் சேர்த்து காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய யஹ்யாவிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த மனுஷர் என்ன சொன்னார்? அந்த சஹாபி, 5 நேரம் சரியா தொழுகிறேன், என்ன இல்ல உபரியான வணக்கங்கள் நம்ம என்னால செய்ய முடியல. ரமலான் மாசம் வந்தா நோன்பு வைக்கிறேன், அவ்வளவுதான். வேற ஜகாத்து கொடுக்கறதுக்கு, ஹஜ் செய்யறதுக்குள்ள வாய்ப்பெல்லாம் அவர்கிட்ட இல்ல, வசதி இல்ல.
என்று சொல்லிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அமல சாலிஹ் என்றால் சொன்னால் என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே விளக்குகின்றார்கள். நீ வெளிப்படையாக இப்படி தொழுதா மட்டும் போதாது, நோன்பு வச்சா மட்டும் போதாது, உன்னுடைய கல்வை சுத்தப்படுத்திக்கணும், கண்களை சுத்தப்படுத்தணும், உன்னுடைய நாக்கை சுத்தப்படுத்தணும். முதல் அதன் மூலமாகத்தான் சாலிஹான அமல் ஏற்படும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக ஒரு மூமினான மனிதர் ஈமான் கொண்டிருக்கிற, நமக்கெல்லாம் ஈமான் இருக்குது, எல்லாத்துக்கும் ஈமான் இருக்குது. அல்லாஹ் தஆலா ஈமானை நிரப்பமாக தரணும். எப்படிப்பட்ட நிரப்பமான ஈமான்னா நரகத்துக்கு போகவே கூடாது. நரகத்துக்கு பக்கத்துல சில பூமின்கள் இருப்பாங்க, நரகத்துக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப அல்லாஹ் தஆலா கடைசி காலத்துல வெளியாகி கொண்டு போய் சொர்க்கத்துல போடுவான். அப்படிப்பட்ட மூமின்களாக இருக்கக்கூடாது. நரக வாடையே இல்லாமல் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அமைப்பை அல்லாஹ் தஆலா தரணும். அப்படிப்பட்ட மூமினாக நாம் ஆகணும். அதுக்காகத்தான் இந்த விஷயங்கள்ல சொல்லப்படுது. அங்கிருந்து நான் இங்க வந்திருக்கிறேன் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கா, அல்லது ஏதாச்சும் சொல்லிட்டு போலாம், இந்த சிங்கப்பூரை பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்கா? ஏதாவது சொல்லக்கூடிய விஷயங்களை ஏதாவது கேட்டு நீங்கள் பயன்பெறும் பொழுது எனக்கு லாபம், உங்களுக்கு லாபம். ஆக மூமினாக இருக்கக்கூடிய நாம் சாலிஹானவர்களாக மாற வேண்டும். சாலிஹ் என்பது மூமின் என்ற அந்தஸ்தை விட ரொம்ப உயர்ந்தது. சாலிஹான மனிதனாக மாறுவது என்பது முதலாவது இன்சான். அந்த இன்சான் உயர்ந்த தரஜையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்துக்குள்ள வரணும், முஸ்லிமாக இருக்கக்கூடிய மூமினாக மாறணும், மூமினாக இருக்கக்கூடியவர் சாலிஹாக மாறணும். சரி, இந்த சாலிஹான அமல்களை இப்ப எப்படி சொன்னமோ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லும்போது வஸரு லாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, வெளிப்படையான பாவங்களையும் அந்தரங்கமான பாவங்களையும் நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வெளிப்படையான பாவம் கையால, காலால, கண்ணால, இப்படி வெளித்தோற்ற வெளி உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவங்களை விட்டு விட்டால் மட்டும் போதாது. அந்தரங்கமான பாவங்கள், மனதின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவங்களை விட்டுறணும். அப்பதான் பரிபூர்ணமான மூமினாக சாலிஹான மனிதனாக ஆக முடியும். சாலிஹான மனிதனாக இப்படி இந்த சாலிஹான அமலை செய்து செய்து பழக்கப்படும் பொழுது தக்வா வந்துடும் உள்ளத்துல. தக்வான பயபக்தி. அப்ப அந்த மனிதருக்கு பேர் முத்தகி. ஒரு சாலிஹான மனிதர் தன்னுடைய அமலை பரிபூர்ணமாக செய்து செய்து பழக்கப்படும் பொழுது தக்வா உள்ளவராக ஆயிடுவார். அவர் முத்தகி என்று பெயர் வந்து. தக்வா என்பது இருக்குது பாருங்க, அதுதான் எல்லா அமல்களுக்கும் அடிப்படை, எல்லா நன்மைகளுக்கும் அடிப்படை. எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் சரி அதுக்கு தக்வா வேணும். சரி, இந்த அமல்கள் இருக்கு பாருங்க, தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஸகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்யறோம், இன்னும் நல்ல அமல்கள் எல்லாம் செய்யறோம். இந்த நல்ல அமல்களுடைய பிரதிபலன், அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா தக்வாதாரியா ஆவணும். நோம்பை பத்தி பாருங்க, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக ஆவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு நேர் வழி காட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆக தக்வா உடையவர்களாக நாம் இருக்கணும். இந்த தக்வாங்கிறது எப்ப வரும்? முன்னால் சொல்லப்பட்ட இஸ்லாம் என்பதில் இருந்து ஈமான் என்ற அந்தஸ்திற்கு போய் ஈமான் என்ற அந்தஸ்தை நிரப்பமாக்கி சாலிஹான அமல் செய்து சாலிஹான அமலில் இருந்து மேம்பட்டு அந்த மனிதன் போகும்பொழுது தக்வாதாரியாக அந்த மனிதன் மாறுகின்றான், முத்தகையாக மாறுகின்றான். இந்த தக்வா வலுப்பட்டு அதிகமாக அதிகமாகி அல்லாஹ் தஆலாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஒரு நிலை இவனுக்கு ஏற்பட்டு, அதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே கண்ணியத்திற்குரியவர் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மரியாதைக்குரியவர் யார் என்று சொன்னால் யார் உங்களிலே தக்வா அதிகமாக இருக்கின்றது அவர்தான். அத்கா, அத்கா என்று சொன்னால் ஆங்கிலத்தில் சூப்பர்லேட்டிவ் என்பதை சொல்வார்களே அந்த வார்த்தை அத்கா. ரொம்ப யாருக்கு தக்வா இருக்குதோ அவர்தான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கண்ணியத்திற்குரியவர், மரியாதைக்குரியவர், கௌரவத்திற்குரியவர் அவர். சரி, அந்த நிலை வந்துருச்சு, தக்வாவில ரொம்ப உச்சகட்ட நிலை இவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்போ விலாயத்துடைய அந்தஸ்து வந்து இவர் வலி ஆயிடுவார். அப்புறம் இந்த விலாயத்துடைய அந்தஸ்து இருக்குது பாருங்க, தக்வா, தக்வா என்பது மேம்பட்டு அதிகமான தக்வா உடையவராக இவர் ஆகி அமல் பரிபூர்ணமாக செய்யக்கூடிய நேரத்தில் இவருக்கு விலாயத் என்ற நிலை கிடைத்துவிடும். அல்லாஹ் தஆலா இவரை வலியுல்லாவுடைய ஒரு கூட்டத்தில் சேர்த்துருவான். ஆனா இவருக்கு தெரியாது, இது இவர் வலியுல்லாவா இருக்கிறார் அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது. சில பேருக்கு தெரியவும் செய்யலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் செய்யலாம். ஆக விலாயத்துடைய அந்தஸ்துக்கு அவருக்கு கிடைச்சிடும். இந்த விலாயத்துடைய அந்தஸ்து கிடைக்கிறது பாருங்க, இது நஃப்ஸை கட்டுப்படுத்தணும், நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை. தக்வா என்பது நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய உச்சகட்ட நிலைக்கு தக்வா என்பதாக சொல்லப்படும். நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய உச்சகட்ட நிலை வந்துருச்சுன்னு சொன்னா அவருக்கு தக்வா பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுனா என்ன? பொதுவா மனிதனுக்குள்ளே அல்லாஹ் தஆலா சில ஆற்றல்களை வச்சிருக்கிறான். 4 விதமான ஆற்றல்கள் மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்குது. ஒன்னு ரூஹ், ரூஹ் தான் எல்லாத்தையும் இயக்குது. ரூஹ் என்பது எல்லா பொருள்களையும் எல்லா உறுப்புகளையும் இயக்கக்கூடிய கருவியாக அல்லாஹ் தஆலா ரூஹை, உயிரை ஆக்கி வச்சிருக்கான். 2வது நஃப்ஸ், 3வது கல்பு, 4வது அகல் என்று 4
அற்புதமான பொருள்களை அல்லாஹ்தாலா மனிதனுடைய உடலுக்குள்ள வச்சிருக்கிறான். இந்த எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கக்கூடியது ரூஹ், எல்லாத்தையும் இயக்கக்கூடியது ரூஹ். அக்லை, கல்பை, நஃப்ஸை, பிறகு உடலை, ஜஸத், இந்த உடலை எல்லாத்தையும் இயக்கக்கூடியது ரூஹ். சரி, இந்த நஃப்ஸ் என்றால் என்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோ. நஃப்ஸ்னு சொன்னா மனிதனுக்குள்ள தீமையை தூண்டிவிடக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு சக்தி அல்லாஹ்தாலா வச்சிருக்கான். இதே ஆரம்ப காலத்துல மனிதனை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ்தாலா இந்த ரூஹை, நஃப்ஸை, அகலு, கல்பு இவற்றை எல்லாம் அல்லாஹ்தாலா படைச்சான். அதற்கு முன்னதாகவே படைச்சான். இந்த நஃப்ஸை அல்லாஹ்தாலா முதலாக அல்லாஹ்தாலா அக்கலை படைச்சு, அக்கல் என்ற அறிவை படைத்த, அறிவு, அக்கல் தான் அறிவு. அக்கலு கல்பு அப்படின்னு சொன்னா, கல்புன்னு சொன்னா இதயம், இதயம் சொன்னா இந்த உடலுடைய இந்த நெஞ்சில இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சதை துண்டு இருக்குது, அதல்ல கல்பு. அது கல்பு என்று எதை அல்லாஹ் ரசூல் குறிப்பிடுகின்றார்களோ, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்களோ, உங்க கல்பை சுத்தமா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லப்படுகிறதா, அந்த கல்பை காட்டி தரக்கூடிய வெளிப்படையான ஒரு உறுப்பு தான் இது. கல்புங்கிறது இதல்ல, இதுவல்ல கல்பு. கல்பு அந்த ஆற்றலை காட்டி தரக்கூடிய பொருளாக அல்லாஹ் தஆலா இந்த கல்பை வச்சிருக்கிறான். இந்த உடலுக்குரிய எல்லா சக்திகளையும் உண்டாக்கி தருவதற்கு, ரத்த ஓட்டத்திற்கு மர்க்கஸாக அல்லாஹ் தஆலா அதனை ஆக்கி வச்சிருக்கிறான் கல்பு என்பது. சரி, இது இப்படி சொல்லிட்டு போற, இது வேற பக்கம் போயிடும். ஆக அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உடலுக்குள்ள இப்படி 4 அதே மாதிரி தான் அக்கல் அப்படிங்கிறது அப்படித்தான். அக்கல் என்பதை அல்லாஹ் தஆலா முதலாக படைத்து, ஆலமுல் அர்வாஹ் ஆரம்பத்துல அக்கலை படைச்சு, அக்கல்னா அறிவு, அறிவை படைச்சு நீங்க வா அப்படின்னு கூப்பிட்டானா வந்துச்சு, போன்னு சொன்னா போச்சு, உட்காருன்னு சொன்னா உட்கார்ந்துச்சு, எந்திரின்னு சொன்னா எந்திரிச்சிச்சு. நீ யாரு நான் யாருன்னு கேட்டான், யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லிச்சு அந்த ஆக்கல். சரி நீ நல்ல புள்ள அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இருக்க வச்சான். உன்னை இன்சான்ட்ட நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். பிறகு நஃப்ஸ படைச்சா அல்லாஹ் தஆலா, நஃப்ஸ படைச்சு நீ வான்னு கூப்பிட்டான், போன்னு சொன்னா எதுவுமே செய்யல, அது அப்படியே உட்கார்ந்து இருந்துச்சு, சொன்ன இருந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்குது. நீ யாரு நான் யாருன்னு கேட்டானா அல்லாஹ் தஆலா, நீ தான் நான் தான் அப்படின்னு. அதுதான் அந்த நஃப்ஸ் இருக்கிற இடத்துல அனானியத்து, நான் தான். அனானியத்துன்னு சொன்னா நான் தான் அப்படிங்கிறது. நான்கிற அனானியத்து இருக்கும்போது அந்த மனுஷன் உயரவே முடியாது, உலகத்திலே உயர்ந்து போக முடியாது, ஆகிரத்திலே உயர முடியாது. நான் தான், நீ தான் அப்படின்னு. ஓ உனக்கு ரொம்ப திமிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இதை கொண்டு போய் நரகத்துல போடு அப்படின்னு சொன்னான். 100 வருஷம் நரகத்துல போட்டு நரக வேதனை தரப்பட்டது, அதுக்கு நரக நெருப்புல வாட்டப்பட்டது. பிறகு 100 வருஷத்துக்கு பின்னால அதை கொண்டு வந்து வெளியே வச்சு, இப்ப சொல்லு நீ யாரு நான் யாருன்னு கேடு, நீ தான் நான் தான் அப்படின்னு. சரி இந்த தண்டனை உனக்கு போதாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பசி என்ற ஒரு நரகத்தை படைச்சான். பசிங்கிற ஒரு நரகம், அந்த பசி என்ற நரகத்துல போட்டு 100 வருஷம் வாட்டும்படியாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். 100 வருஷம் பசி என்ற நரகத்தில் போட்டு வாட்டப்பட்ட பின்னால் அது கொண்டு வரப்பட்டு, இப்ப சொல்லு நீ யாரு நான் யாரு, யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு ஒப்புடி. அதனாலதான் இந்த நஃப்ஸை எந்த இன்சானுக்கு வச்சானோ அந்த இன்சானுக்கு அல்லாஹ் தஆலா பசியை கொடுத்து இந்த நஃப்ஸை அடக்கிறதுக்காக வேண்டி. சரி இவன் பட்னியா இருப்பானா, சும்மா இருந்தா ஏதாச்சும் சொல்லாம சும்மா இருந்தா பட்னியா இருந்து நஃப்ஸை கட்டுப்படுத்துவானா, கட்டுப்படுத்த மாட்டான் அவன். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வருஷத்துக்கு ஒரு தடவை நோன்பு வை, சரியா ஒரு மாசம் பட்னியா கெட, நஃப்ஸனியா கட்டுப்படுத்து என்று அல்லாஹ் தஆலா நோன்பை விதியாக்கினான். நோன்பை விதியாக்குனது நஃப்ஸின் காரணமாக. இந்த நஃப்ஸ் ஒழுங்கா பதில் சொல்லிச்சுன்னா நோன்பு கூட வந்திருக்காங்க. ஆக மனிதனுக்குள்ளே நஃப்ஸ் என்பது ஒன்று இருக்கிறது. இந்த நஃப்ஸ் இருக்குது, ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலாவிட்ட தகராறு பண்ணி இருக்குது. அது நம்மகிட்ட இருந்தா எப்படி இருக்கும்? அப்போ அதனால எப்பவுமே தகராறு பிடிச்சதுதான் இது. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நஃப்ஸ் இருக்கின்றதே அது எப்பொழுதுமே தீமையைத்தான் சொல்லிக் கொண்டே இருக்கும், நன்மையை சொல்லவே சொல்லாதது. அந்த நஃப்ஸை கொஞ்சம் பக்குவப்படுத்து, நோன்பு வச்சு கொஞ்சம் நன்மைகளை செஞ்சு கொஞ்சம் கஷ்டமான வேலைகளை கொடுத்து, கஷ்டமான வேலையை கொடுத்து நேற்று சொன்னோம்ல, 8 ரக்காத் தொழுதுட்டு போனா அது கஷ்டம் அல்ல, 20 ரக்காத் தொழுகணும். 20 ரக்காத் தொழுகிறதோட அப்புறம் 20 ரக்காத் தொழுதுட்டு வந்து கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதணும். ராத்திரியில ரமலானுடைய காலங்கள்ல பகல்லாம் நோன்பு வைக்கணும், ராத்திரில 20 ரக்காத்து தொழுகணும், அப்புறம் அதுக்கு பின்னால குர்ஆன் ஓதணும், அப்புறம் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கணும், பிறகு தஹஜ்ஜத் தொழுது போட்டு சஹர் செய்யணும். இதுபடி எல்லாம் கஷ்டம் கொடுத்தா தான் அந்த நஃப்ஸ் பக்குவப்படும். 8 ரக்காத்து தொழுகணும் அப்படின்னு சொல்றவங்க நஃப்ஸை கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிறாங்க. நஃப்ஸ் எல்லாம் பக்குவப்படுத்தாதீங்க, அப்படியே இருக்கட்டும் அது அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம். ஆக நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சில விதிமுறைகளை ஆக்கி வச்சிருக்கிறான். இப்படி நன்மைகளை செய்து செய்து பழக்கப்படுத்தி அந்த நஃப்ஸை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது, இப்ப நஃப்ஸ் தீமை செய்யறது கொஞ்சம் கொஞ்சமா விடும். 2வது தரஜாவுக்கு வருது.
இரண்டாவது தரஜா வரும்போது நப்சே முல்ஹிமா அப்படின்னு பேர் பெறுது. நப்ச அம்மாரா என்பதிலிருந்து நப்ச முல்ஹிமா அப்படின்னு பேர் வரும். நப்ச முல்ஹிமா என்று சொன்னால் நப்ச லவ்வாமான் பேர். இரண்டாவது நப்ச லவ்வாமா. லவ்வாமா என்று சொன்னால் பழித்து கூறுதல் என்பதாக பொருள். அதற்கு ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், அடடா பாவத்தை செஞ்சு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை ஏற்பட்டு, நப்சே இனிமேல் நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு செய்த பாவத்திற்காக வேண்டி வருந்தி மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த நிலை ஒரு மனிதனிடத்தில் ஏற்பட்டால் அந்த மனுஷனுக்கு நப்ச லவ்வாமா வந்துருச்சுன்னு அர்த்தம். நப்ச அம்மாராவிலிருந்து நப்ச லவ்வாமாவுக்கு வந்துட்டார் அவர். சரி, இன்னும் கொஞ்சம் அந்த நப்ச பக்குவப்படுத்தி நன்மைகளையே செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி கொண்டால் அந்த நப்சுக்கு பெயர் நப்ச முல்ஹிமா. நன்மைகளையே அதிகமாக செய்வதற்கு தூண்டுதல் செய்யும் நப்ச முல்ஹிமா. நன்மைகளை இல்ஹாமாக சொல்லக்கூடிய ஒரு நப்ஸ் என்பதாக பொருள். அதற்கு தீமைகளை கொஞ்சமா தான் செய்யுது, நன்மைகளை அதிகமா செஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்போது சில நேரங்களில் தீமைகளை செஞ்சுட்டா ரொம்ப கஷ்டப்படுவார், அவர் ரொம்ப வருந்துவார், கவலைப்படுவார். அல்லாஹ் தஆலாவிடத்தில் கண்ணீர் சிந்தி கையேந்தி அல்லாஹ்விடத்தை மன்னிப்பு கேட்டுக் கொள்வார். இந்த நிலை ஒரு மனிதனிடத்தில் வந்துச்சுன்னா அந்த மனுஷனுடைய நப்சு மூணாவது தரஜாவுக்கு வந்துருச்சு, நப்ச முல்ஹிமாவுக்கு வந்துருச்சு. இந்த நப்ச முல்ஹிமா என்பதை பக்குவப்படுத்தி நல்ல அமல்களை அதிகமாக செய்து பயிற்சி எடுத்துக்கொண்டு அதை மேம்பாட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த நப்சுக்கு பெயர் முத்துமஇன்னா என்று பெயர் வந்துடும். நாலாவதா நப்ச அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா, முத்துமஇன்னா, நாலாவது தரஜா. இந்த முத்துமஇன்னா என்ற அந்த அமைப்புக்கு அந்த நிலைக்கு வந்து விட்டால் பாவங்களை செய்யவே மாட்டார். எப்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே ஒரு சின்ன தவறுகள் ஏதாவது செஞ்சுட்டா, சின்ன சின்ன தவறுகள், ரேசான தவறுகள் அப்படி செஞ்சுட்டா கூட அவருக்கு கஷ்டமா இருக்கும், ரொம்ப கவலைப்படுவார். இப்ப அந்த நிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பாவமே செய்யறதே இல்ல, நன்மைகளைத்தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. உலகத்தினுடைய வாழ்க்கையில் அதிகமாக பற்றுதல் இருக்காது, ஆகிரத்தை பற்றி சிந்தனை அதிகமாக இருக்கும், அல்லாஹ்வை பற்றி பயம் அதிகமாக இருக்கும், தன்னை பற்றி கவலை இருக்கும், அடுத்தவர்களை பற்றி கவலை இருக்கும். இப்படி எல்லா சூழ்நிலைகள் வந்துவிட்டால் அவருக்கு நப்ச முத்துமஇன்னா வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆக ஒரு மனிதன் சாதாரண விலாயத்துடைய அந்தஸ்தை பெறுவதற்கு நப்ச முத்துமஇன்னாவுக்கு வரணும். வரும். நம்ம எல்லாம் வந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா அப்படி யாரையும் சொல்லவே முடியாது. நப்ச முத்துமஇன்னாவுக்கு வரக்கூடிய ஆளுங்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப கம்மியான ஆள். அது இந்த காலத்துல குறிப்பா இருக்கலாம், நமக்கு தெரியல வெளியே. அதாவது என்ன போல ஆளுகள்லாம் அந்த மாதிரி வர முடியாது. நப்ச முத்துமஇன்னாவுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், விலாயத்துடைய அந்தஸ்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆக விலாயத்துடைய அந்தஸ்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவர் நப்ச முத்துமஇன்னாவுக்கு வந்து ஆகணும் கண்டிப்பா. அதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை கூப்பிட்டு சொல்லுகின்றான் குர்ஆனிலே, யா அய்யத்துஹன் நப்சுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற நப்சே, யா அய்யத்துஹல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ மீண்டு வருவாயாக, போன இடத்துக்கு திரும்பி வருவாயாக என்று அல்லாஹ் தஆலா அந்த நப்சை கூப்பிடுறான், அழைக்கிறாங்க. யா அய்யத்துஹன் நப்சுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற நப்சே, இர்ஜிஇ, நீ திரும்பி வருவாயாக. இர்ஜிஇ என்று சொன்னா இங்கிருந்து தான் முதல்ல போன, அதனால இங்கே திரும்பி வான் கூப்பிடுறா அல்லாஹ் தஆலா. இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்லியா, நீ அல்லாஹ்வை பற்றி திருப்தி கொண்டவனாகவும், மர்லியா அல்லாஹ்வினால் நீ திருப்தி கொள்ளப்பட்டவனாகவும் திரும்பி வருவாயாக. ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி, என்னுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே நீ சேர்ந்து கொள்வாயாக, என்னுடைய சொர்க்கத்திலே நுழைந்து கொள்வாயாக என்று அந்த நப்சுக்கு அல்லாஹ் தஆலா நற்செய்தி சொல்லி அழைக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த நப்சு வந்துருச்சு, அவர் விலாயத்துடைய அந்தஸ்துக்கு வந்துட்டார். இப்ப விலாயத்துடைய அந்தஸ்துக்கு வர்றது எத்தனை தரஜாங்க? இன்சான் என்பதிலிருந்து ஒரு மனிதன் முஸ்லிமாக ஆகி, முஸ்லிம் என்பவர் மூமினாக ஆகி, மூமின் என்பவர் சாலிஹான அமல் உடையவராக சாலிஹ் என்ற பெயரை பெற்று, சாலிஹ் என்பவர் முத்தகி என்ற பெயரை பெற்று, முத்தகி என்பவர் பிறகு முத்மஇன்னா என்ற நப்சுடையவராக ஆக்கப்பட்டு வலி என்ற விலாயத் என்ற அந்தஸ்தை பெற வேண்டும். சரி, இந்த விலாயத்துடைய அந்தஸ்து இருக்குது பாருங்க, அதுல அதுக்கு பின்னால மேல போய்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலாவை நெருங்குவதற்கு ஆயிரக்கணக்கான படித்தரங்கள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான உயர்வுகள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான புரமோஷன்கள் இருக்கின்றன. எல்லாம் ப்ரமோஷன். ஒரு முஸ்லிம் என்ற அந்தஸ்திலிருந்து மூமினாக ஆகிறது ஒரு ப்ரமோஷன், மூமினாக இருந்து சாலியாக ஆகிறது ஒரு ப்ரமோஷன், அதற்கு அடுத்தது தக்வா, சாலியாக இருந்து முத்தகி போறது ஒரு ப்ரமோஷன், பிறகு அங்கிருந்து விலாயத். சரி, இந்த விலாயத்துடையவர் இருக்கிறாரு பாருங்க, விலாயத்துல பல அந்தஸ்து இருக்குது. அந்த வலி என்ற பெயரில் இருந்து கொஞ்சம் மேல போயிட்டார், அமல் செஞ்சு நல்ல அமலை செஞ்சு மேல போயிட்டாருன்னு சொன்னா அவருக்கு பேர் நகீப் அப்படின்னு சொல்லப்படும். நகீப் ரொம்ப பரிசுத்த, தேர்ந்தெடுக்கப்பட்டவர், பரிசுத்தமானவர் அப்படின்னு அர்த்தம்.
இந்த பரிசுத்தமானவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க பல நகைவுகள் இருக்கலாம் இந்த உலகத்தில். ஒரே காலத்து ஒரே நேரத்தில் இந்த உலகம் முழுவதும் 300 நுகபாக்கள், நகைவுக்கு பன்மை நுகபா, நுகபாக்கள் 300 நபர்கள் இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏக காலத்துல 300 நபர்கள் நுகபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகம் முழுவதும் இருந்துகிட்டே இருப்பாங்க. இது யாருக்காவது தெரியுமான்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாது. அல்லாஹ் தஆலா அந்த தரஜாவை அவங்களுக்கு கொடுத்துறான். அந்த 300 நபர்கள் ஏக காலத்தில் இந்த உலகம் முழுவதும் இருந்துகிட்டு இருப்பாங்க. சரி, இந்த நகீப் என்பவர் தன்னுடைய அமலை இன்னும் அதிகமாக செய்து செய்து மேல போனார், இன்னும் மேல போனார் அப்படின்னு சொன்னா அவருக்கு பேர் நஜீப்னு பேர் வரும். நுஜபாக்கள் என்பதாக அவர்களை சொல்லப்படும். அவங்க உலகம் முழுவதும் ஏக காலத்தில் 70 நபர்கள் இருப்பார்கள். அவங்க 70 பேர் இருப்பாங்க, அந்த நுஜபாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர். இந்த நஜீப் என்பவர் இன்னும் அமல் செய்து மேல போகும்போது அவருக்கு பேர் அபுதால் அப்படின்னு சொல்லப்படும். அபுதால்கள் பதில் என்று சொன்னா அவர் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி பெற்றவர். அவர் அபுதால் அல்லது புதலா அப்படின்னு சொல்லப்படும். இவர்கள் ஏக காலத்தில் 40 நபர்கள் இருப்பார்கள். இந்த அபுதாலுடைய தன்மை என்னன்னு கேட்டா, இங்க உடல் இருக்கும், அவர் வேணுங்கிற நேரத்தில் தன்னுடைய ரூஹை மட்டும் வெளியே எடுத்துக்கொண்டு வேற இடத்திற்கு செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர். இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ் இருக்குதான்னு கேட்பாங்க. என்ன இதெல்லாம் ஞானவான்களுடைய கருத்து. குர்ஆன்ல ஹதீஸ் எல்லாம் தெளிவான ஆதாரங்களை காட்ட முடியாது. குர்ஆன்ல இருந்தா சொல்றாங்க அவங்க, குர்ஆன்ல தெளிவாக நமக்கு தெரியாது. அப்படி ஒருத்தர் செய்ய முடியுமா? அது என்ன வித்த மாதிரி மோடி வித்த செய்யற மாதிரி இருக்குது. இவர் உட்கார்ந்து இடத்திலே இருந்து ரூஹ மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டு போறது அது மனிதனுக்கு சாத்தியமாகுமா? நம்முடைய அறிவுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. நடந்த விஷயங்கள் நானே என்னுடைய வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கேள்விப்பட்டு பார்த்தும் இருக்கிறேன். ஒரு பெரியார் இருந்தார் ஒரு ஊர்ல, அவர் ரொம்ப தக்வாதாரி, இப்ப சமீப காலத்தில் இருந்தவர், ரொம்ப தக்வாதாரியான ஒரு மனிதர். அவர் ஆலிம். அவர் தன்னுடைய ஊரில் இருந்து சில தினங்கள் பல தடவைகள் அவரை பார்த்திருக்காங்க. அவர் ஊரை விட்டு எங்கேயுமே போறதே கிடையாது, எந்த ஊருக்கும் போக மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் தஹஜ்ஜுடைய நேரத்திலேயோ அல்லது மற்ற நேரம் இரவு நேரங்களிலேயோ பல ஊர்கள் அவரை பார்த்ததாக பல பேர் குறிப்பிட்டிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதே நபர் தான் இவர் இங்க இருக்கிறாரு, ஆனால் அதே நேரத்தில் வேற ஒரு ஊர்லயோ அவர் இருந்திருக்காரு. இதுதான் அபுதால். அதாவது தன்னுடைய உடலை மட்டும் வைத்துக் கொண்டு அந்த ரூஹின் மூலமாக தன்னுடைய ஆற்றலை வெளியே எடுத்துக்கொண்டு செல்லுவதவர். அது அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவின்படிக்கு செல்வது. அவருக்கு ஏதாவது கட்டளைகள் இடப்பட்டிருக்கும், மறைமுகமாக இல்ஹாமின் மூலமாக அவருக்கு அறிவிப்பு கிடைத்திருக்கும். அதை வைத்துக் கொண்டு அவர் ஏதாவது செயல்களை செய்வதற்காக வேண்டி செல்லக்கூடிய நிலை அவருக்கு ஏற்படும். இது அபுதால்கள். இவர்கள் ஏக காலத்தில் 40 நபர்கள் இந்த உலகம் முழுவதும் இருப்பார்கள். சரி, இந்த அபுதால்கள் இன்னும் அதிகமாக அமல் செய்து மேலே அடுத்த படித்தரத்திற்கு போகும் பொழுது அஹ்யார் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும். இந்த அஹ்யார்கள் ஏக காலத்திலே 10 நபர்கள் உலகம் முழுவதும் இருப்பார்கள். இந்த அஹ்யார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படி அர்த்தம். இவர்கள் இன்னும் அமல் செஞ்சு மேலே போகும்பொழுது ஆரிஃபீன் என்பதாக சொல்லப்படும், உரஃபா என்பதாக சொல்லப்படுவார்கள். ஆரிஃபீன் என்பதாக சாதாரணமாக சொல்லுகின்றோமே, அவர்கள் இந்த தரஜாவுக்கு வருகின்றார்கள். இந்த ஆரிஃபீன்கள் ஏக காலத்திலே 7 நபர்கள் உலகம் முழுவதும் இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த ஆரிஃப் என்பவர் இன்னும் அதிகமாக அமல் செஞ்சு மேலே போகும் பொழுது அன்வார் என்ற பெயரை பெற்றவராக ஆகின்றார். இந்த அன்வார் என்பவர்கள் உலகம் முழுவதிலும் 5 நபர்கள் ஏக காலத்திலே இருப்பார்கள். இந்த அன்வார் என்பதிலிருந்து மேலே போகும் பொழுது அவருக்கு பெயர் அவுத்தாத் என்பதாக சொல்லப்படும். அவுத்தாத், வத்தது என்பதற்கு பன்மை அவுத்தாத். வத்தது சொன்னா இந்த ஒரு மிருகத்தை கட்டி வைப்பதற்காக வேண்டி அல்லது கூடாரத்தை இழுத்து கட்டுவதற்காக ஒரு முளை குச்சி அடிக்கிற பாருங்க, அந்த முளை குச்சிக்கு பேரு வத்தது என்று சொல்லப்படுது. இந்த உலகத்தினுடைய சில காரியங்கள் நடைபெறுவதற்காக வேண்டி 4 நபர்களை, அந்த அவுத்தாதுகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகம் முழுவதும் அமைத்து வச்சிருக்கான். உலகத்தினுடைய 4 பகுதிகளிலே முளை குச்சிகளை போன்று அல்லாஹ் தஆலா 4 நபர்களை அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக ஞானவான்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த 4 நபர்களின் காரணமாக பல்வேறு நன்மைகள், பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த உலகத்திலே ஏற்படுகின்றன. ஏன்னு சொன்னா வலிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சில சிறப்பான தன்மைகளை தந்திருக்கிறான், கொடுத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் தான் கொடுக்கிறான், அல்லாஹ் தான் செய்யறான். ஆனா இவர்கள் மூலமாக அதை செய்யறான். இந்த உலகம் இருக்கிறதே, இது காரண உலகம். காரணம் இல்லாமல் வெறுமனே அல்லாஹ் தஆலா நேரடியாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். எனக்கு தலைவலிக்குது, உடனே துஆ கேட்ட உடனே நின்று போகாது. அதுக்கு மாத்திரை சாப்பிடணும், மருந்து சாப்பிடணும், சாப்பிட்டா தான் நல்லா போகும். இப்ப என்னுடைய தலைவலி சுகமாவதற்கு அந்த மாத்திரை சபபாக காரணமாக இருக்கு. அதே போன்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் எதுவும் நடைபெறாது. சில காரியங்கள் நடைபெறுவதற்கு இந்த அவுத்தாதுகளை காரணமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கான். இந்த வலிமார்கள்
அவுத்தாதுகள் இருக்கிறாங்க பாருங்க, இவர்கள்லாம் இந்த பூமிக்கு முளை குச்சிகளை போன்று 4 அவுத்தாதுகள் 4 பகுதிகளிலே மூலைகளிலே பூமியிலே இருந்து கொண்டு இந்த பூமி ஆட்டம் கண்டு விடாமல், இந்த பூமியின் பூகம்பம் ஏற்பட்டு பூமி முழுவதும் அழிவுபட்டு விடாமல் காப்பாற்றக்கூடிய தன்மையை அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தான் காப்பாற்றுறான். ஆனா இவர்கள் அதுக்கு காரணமா இருக்கிறாங்க காப்பாற்றுறது. அவுத்தாதுகள் இவங்க 4 பேர் இருப்பாங்க. இந்த அவுத்தாதுகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்கள் அமல்ல மேம்பட்டு உயரமான தரஜாவுக்கு போகும்பொழுது முஹ்தார் என்ற பெயரை பெறாங்க. அவங்க 3 நபர்கள் எப்போதுமே ஏக காலத்தில் உலகம் முழுவதும் இருப்பாங்க. இந்த முஹ்தார் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்களிலே ஒருத்தர் அமல் செஞ்சு மேல போகும்பொழுது அவருக்கு பேரு குத்துபு அப்படின்னு சொல்லப்படும். இந்த குத்துபு ஏக காலத்தில் உலகம் முழுவதும் ஒருத்தர் தான் இருப்பார். அதுல பல கருத்துகள் இருக்குது, சொல்ல வேண்டியதில்லை. இப்ப குத்துபுங்கிறது ஒருத்தர் இருப்பார். ஆக இந்த குத்துபு என்பவர் வலிமாருடைய தலைவராக இருப்பார். குத்துபு என்பவர் உலகம் முழுவதுக்கு எல்லா காலத்துக்கும் சேர்த்து ஒருத்தர் அல்ல, ஒவ்வொரு காலத்திலும் குத்துபு இருந்துகிட்டே இருப்பார். இப்ப அந்த குத்துபு மௌத்தா போறாரு, குத்துபுக்கு மௌத்து இருக்குது, அவர் மௌத்தாக உலகத்தில் இருக்க மாட்டாரு, அவருக்கும் மௌத்து உண்டு. அவர் மௌத்தா போனாரு, இந்த 3 பேர் இருக்காங்க பாருங்க முஹ்தார், அதுல இருந்து ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு போயிடும், குத்துபா ஆயிடுவார். அவருக்கு தெரியாது இவர் குத்துபா ஆனாரு குத்துபா ஆகல அப்படிங்கிறது. சிலருக்கு தெரியலாம், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம், பெரும்பாலும் தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த பதவியை அந்த தன்மையை அவருக்கு கொடுத்துறணும். இந்த முஹ்தார் இருக்காரு பாருங்க, அதுக்கு கீழே உள்ளவர்ல இருந்து ஒருத்தரை தூக்கி அந்த இடத்துக்கு போடுறான், அதுக்கு கீழே உள்ளவர்கள் இப்படியே விலாயத்து வரைக்கும் வரும். வலி என்ற சாதாரண தரஜா இருக்கு அது. இப்ப வலி என்பதிலிருந்து 10 தரஜாக்கள் இந்த குத்துபு வரைக்கும் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவரை விட மேம்பட்டவர்கள், மேல போய்கிட்டே இருப்பாங்க, தரஜாக்கள் உயர்ந்தவர்களாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆக மனிதன் என்ற இன்சான் என்பதிலிருந்து ஒரு மனிதன் குத்துபு என்பதாக ஆவதா இருந்தால் எவ்வளவு முயற்சி செய்யணும் பாத்துங்க. ஒரு சாதாரண ஒரு மனிதன் இருந்து, சாதாரண ஒரு முஸ்லீம் என்று வச்சுக்கோ, இல்ல நம்ம மூமின் என்று வச்சுக்கோ, இந்த மூமினான மனிதனில் இருந்து ஒரு குத்துபுடைய அந்தஸ்துக்கு வர்றதா இருந்தா எவ்வளவு பெரிய தியாகங்கள், எவ்வளவு பெரிய முயற்சிகள் செஞ்ச பின்னால அந்த இடத்துக்கு வர முடியும். இது ஒரு குத்துபுடைய அந்தஸ்து. இந்த குத்துபு என்பவர் இருக்கின்றாரே, இவர் குத்துபு என்பவர் இருக்கின்றாரே, இவருக்கு மேல ஒரு தரஜா, அதுக்கு மேல தரஜா, அதுக்கு மேல தரஜா. ஆக இந்த இன்சானுடைய தரஜாக்கள்ல ஆக மேல் உச்சமான தரஜாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அதை விளக்குவதற்காக இந்த விவரங்கள் சொல்லப்படுது. இப்ப பாதி வரைக்கும் வந்திருக்குது. அதாவது இன்சான் என்பதில் இருந்து குத்துபு என்பது 15வது தரஜாவில் வருது, 15வது அந்தஸ்துல வருது, படித்தரத்துல வருது. இந்த 15 வரைக்கும். இதற்கு மேல இன்னொரு 15 இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த 15 நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பயான் இருக்குல்ல, அது நாளைக்கு அந்த 15 பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய தரஜாவில எவ்வளவு உயர்வுல இருக்கிறாங்க அப்படிங்கறத கண்டு கொண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம எப்படி கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஏற்படும் நமக்கு. நபி அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் அப்படின்னு தெரிஞ்சாதானே கட்டுப்பட முடியும். அதனால நபி அவர்களுடைய சொல்லை கேட்பதற்காகவே அவருடைய தரஜாவை தெரிந்து கொள்ளணும். அதுக்காக வேண்டி இந்த சில விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் மீதியை நாம் நாளைக்கு இந்த நேரத்திலே இந்த இடத்திலே கேட்பதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக என்பதாக கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை இத்தோடு முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மனிதர்களிலே நபிமார்களுக்கு அடுத்ததாக சஹாபாக்களை போன்று உயர்ந்தவர்கள் யாருமே கிடையாது. நம்முடைய ஈமானுடைய கொள்கையிலே ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிமார்களுக்கு அடுத்ததாக மனித இனத்திலேயே மிக உயர்ந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்படி நாம் ஈமான் கொள்ள வேண்டும், நம்முடைய அகீதாவிலே ஒன்றாக அமைய வேண்டும். அதற்கு அடுத்த அந்தஸ்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. அதற்கு அடுத்த அந்தஸ்து 3வதாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. 4வதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. மற்ற சஹாபாக்கள் எல்லாம் ஒரே விதமான தரம் உடையவர்கள். அதிலே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், சில நபர்கள் சில மேன்மைக்கு உரியவர்களாக இருக்கலாம். ஆனால் மற்ற சஹாபாக்கள் இந்த 4 நபர்களுக்கு ஒப்பாக ஆகவே மாட்டார்கள். 4 நபர்களுக்கு ஒப்பாக, 4 சஹாபாக்களுக்கு ஒப்பாக எவருமே ஆக மாட்டார்கள். ஆனால் சஹாபாக்களுக்கு தனி ஒரு அந்தஸ்து உண்டு, தனிப்பட்ட முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு கொண்டு ஈமான் கொண்டு அவர்களுடைய வழிமுறையை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக, அவர்களுடைய ஒளியிலிருந்து இவர்கள் ஒளியை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட சிறப்பு உண்டு சஹாபாக்களுக்கு. இந்த சஹாபாக்களை பார்த்தவர்கள் தாபிஈன்கள். யார் யார் சஹாபாக்களை பார்க்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் தாபிஈன்கள், அவர்களை தொடர்ந்து வந்தவர்கள் என்பதாக பெயர் அவர்களுக்கு. தாபிஈன்களே கட்டுப்பட்டவர்கள் தான் நம்முடைய இமாம்கள் 4 வரும். 4 இமாம்களும் தாபிஈன்களே கட்டுப்பட்டவர். அதிலே முதலாவதாக இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் தாபிஈன்களிலே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 80வது ஆண்டிலே பிறந்து 150வது ஆண்டிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 90வது ஆண்டிலே பிறந்து ஹிஜ்ரி 200 அவர்கள் 100 அவர்கள் இறக்கின்றார்கள்.
அதே போல ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 150 பிறந்து 205வது ஆண்டிலே அவர்கள் இறந்தார்கள். இப்படி அந்த சஹாபாக்கள் எல்லாம் இமாம்கள் எல்லாம் தாபிஈன்களுடைய காலத்திலே வந்துதித்த காரணத்தால் சஹாபிகளை பார்த்த அந்த அந்தஸ்துக்குரியவர்களாக சிறப்பிற்குரியவர்களாக உருவாக்கப்படுகின்றார்கள். நாம் இப்பொழுது நேற்று சொல்லி அந்த முறையில் இதை விளக்குவதற்காக இந்த ஆரம்பத்தில் இதனை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். தாபிஈன்களை பார்த்தவர்கள் தபவுத் தாபிஈன்கள் என்பதாக பெயர். இப்பொழுது ரசூலுல்லாஹி வலிமார்களிலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர் குத்துபு என்பதாக சொன்னார். இந்த குத்துபுடைய அந்தஸ்துக்கு மேலாக உள்ளவர் தபவுத் தாபிஈன் என்ற அந்தஸ்தை பெற்றவர், தாபிஈன் என்ற அந்தஸ்தை பெற்றவர். சஹாபாக்களை யார் பார்த்திருக்கின்றார்களோ அந்த அந்தஸ்திற்குரியவர் இருக்கின்றாரே அவர் ஒரு குத்துபை விட மேலானவராக ஆக்கப்படுகின்றார். ஒரு குத்துபை விட, குத்துபை என்பது எவ்வளவு பெரிய உயர்ந்த படித்தரம் என்பதாக நேற்று விளக்கப்பட்டது உங்களுக்கு. அதை விட உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர் ஒரு தாபிஈன் என்பவர். தாபிஈனை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர் சஹாபி என்பவர். இப்பொழுது சஹாபாக்களிலே இரண்டு விதமான கூட்டத்தார்கள் இருக்கின்றார்கள். மக்காவை சேர்ந்தவர்கள், மதீனாவை சேர்ந்தவர்கள், முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் என்பதாக சொல்லப்படும். மக்காவை சேர்ந்தவர்கள் முஹாஜிரீன்கள், மதீனாவை சேர்ந்தவர்கள் அன்சாரிகள். இந்த இரண்டு சாரார்களிலே யார் சிறப்பிற்குரியவர்கள், முஹாஜிரீன்களா அன்சாரிகளா என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன உலமாக்களுக்கு மத்தியிலே. ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள் அன்சாரி தான் உயர்ந்தவர்கள், இன்னொரு சாரார் முஹாஜிரீன்கள் தான் உயர்ந்தவர்கள். ஆக எப்படி வைத்துக் கொண்டாலும் சரி, ஒரு சாரார் மற்றொரு சாராரை விட கொஞ்சம் அதிக உயர்வு பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். முஹாஜிரீன்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் ஆரம்பத்திலே பல்வேறு துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். ஈமானை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக ஏராளமான துன்பங்களுக்கு உள்ளானார்கள். ஆகவே அவர்கள் தான் உயர்வானவர்கள் என்பதாக ஒரு சாரார் குறிப்பிடுகின்றார்கள். எப்படியும் சஹாபாக்களிலே இந்த இரண்டு சாரார்களிலே ஒரு சாராரை விட மற்றொரு சாரார் கொஞ்சம் உயர்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தாபிஈன் சஹாபாக்களிலே முஹாஜிரீன்கள் உயர்ந்தவர்கள் என்று சொன்னால் அதற்கு அடுத்த அந்தஸ்தை வகிக்கக்கூடியவர்கள் அன்சாரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, இந்த சஹாபாக்களிலே முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் என்ற இந்த சஹாபாக்களிலே அவர்களிலே மிக உயர்ந்தவராக ஒரு சாரார் குறிப்பிடப்படுகின்றார்கள். அவர்கள் யார் தங்களுடைய உயிரையும் பொருளையும் ஜிஹாதிலே அர்ப்பணித்தார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள், அதாவது ஷஹீதாக்கப்பட்டவர்கள், சுஹதாக்கள் என்று பெயரை பெற்றவர்கள் மிக உன்னத அந்தஸ்தை பெறுகின்றார்கள் சஹாபாக்களிலே மற்றவர்களை விட.